வணக்கங்க. இப்போ நம்ம வந்து சத்து மாவுக்கான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருள்னு பார்க்கலாம் வாங்க. ராகி எடுத்து வச்சுருக்கேங்க, கம்பு, கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைச்சோளம், சிகப்பு சோளம் எடுத்து வச்சுருக்கேன், நிலக்கடலை, இது வந்து வெள்ளை எள்ளு, ராஜ்மா, வெள்ளை சுண்டல், பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, நம்ம சமையல் வீட்டரிசியை நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இது வந்து பார்லி அரிசி, ஜவ்வரிசி, இது வந்து வெள்ளை சோயா, சிகப்பரிசிங்க, இது தெனை அரிசி, சாமை, வரகு, குதிரைவாளிங்க, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த பொருள் எல்லாமே நம்ம வந்து மிஷினில் தாங்க வறுக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இதை வறுத்து எடுத்துட்டு அப்புறமா வந்து முந்திரி பருப்பு, நான் கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன், பாதாம், பிஸ்தா, இந்த மாதிரி ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டு வறுக்கணும். அதனால் இதை வறுத்து எடுத்த பின்னாடி இதை லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். நான் அரைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள், நம்ம வறுக்க போட்டாச்சு. இப்போ வறுத்துட்ருக்கு. வறுத்தோன்னே நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சத்து மாவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். இப்போ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு மாவை அரைச்சி இந்த ரெடி பண்ணி இந்த பவுடரை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம சத்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டோம். நல்லா வாசம் கமகமகமான்னு இருக்குது. இதை நீங்கள் வந்து தண்ணியில் சுடுதண்ணி வச்சு இதை கலந்து நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு சத்து. இந்த பொடி, சத்து மாவு பொடி உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுறோம்.